எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க ஃபைடெக் ஹரி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா மெஷின் லேர்னிங் அப்படின்னா என்ன அதை பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோல நம்ம ஏஐ அப்படின்னா என்ன, அதை எதை பேஸ் பண்ணி இருக்கு, அதோட டைப்ஸ், அடுத்து அதோட பெனிஃபிட், அப்ளிகேஷன் அதை பத்தி தான் பார்த்தோம். இப்போ இந்த வீடியோல நம்ம மெஷின் லேர்னிங் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். மெஷின் லேர்னிங்ன்றது வேற எதுவும் இல்ல, ஏஐயோட ஒரு பாதி தான். ஏஐல இருந்து நமக்கு டெரிவ் ஆகி வந்ததுதான் மெஷின் லேர்னிங். இப்போ நமக்கு ஏஐனா என்ன, ஒரு மிஷினை தன்னைத்தானவே ப்ரோக்ராம் பண்ணி ப்ராசஸ் பண்ண வைக்கிறது தான் ஏஐ. அதே மாதிரி மெஷின் லேர்னிங் என்னன்னா ஒரு செட் ஆஃப் பேட்டர்ன்ஸை ரெடி பண்ணி நம்ம அதை ப்ரோக்ராம் பண்ணி வச்சுட்டு அந்த மிஷினை நம்ம ப்ராசஸ் பண்றதுதான் மெஷின் லேர்னிங். இப்போ நீங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு துணி தைக்கிறீங்கன்னு வச்சிருங்களேன். இல்ல இப்போ நம்ம 3D பிரிண்டிங் எடுத்துக்கலாம். 3D பிரிண்டிங் இருக்குன்னா இப்போ அதுல நமக்கு என்ன தேவை அப்படின்றத நம்ம முன்னாடியே கஸ்டமைஸ் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த மெஷின் நீடில் நவுந்து நமக்கு 3D பிரிண்டிங் ஆட்டோமேட்டிக்கா அது பிரிண்ட் ஆகும். அதுதான் மெஷின். பேட்டர்ன் எப்படி ஒரு மிஷின் லேர்னிங்னா ஃபர்ஸ்ட் நமக்கு அதுக்கு தேவையானது பேட்டர்ன் தான். அந்த பேட்டர்ன் எப்படி அப்சர்வ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க இருக்கீங்க, உங்க குழந்தை இருக்கு. இப்போ உங்களுக்கு பிறந்த குழந்தை இருக்கு. நீங்க அதுகிட்ட நீங்க எப்படி எல்லாம் பேசுறீங்களோ, அம்மா அப்பா தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்லி தரத வச்சுதான் அந்த குழந்தை ஐடென்டிஃபை பண்ணி பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணி அது நமக்கு அவுட்புட்டா நமக்கு தருது. எப்படி அம்மா அப்பா அப்படின்னா அது நமக்கு பேட்டர்னை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு ரிப்ளை பண்ணுது. அதே மாதிரிதான் ஒரு மிஷின் நமக்கு பேட்டர்னை கொடுத்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நமக்கு அவுட்புட் தா அப்படின்னு கேட்கறது தான் நமக்கு மெஷின் லேர்னிங். இப்போ நம்ம ஹியூமன் இருக்கோம். நமக்கு எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றோம்னா நம்மளோட சென்சார் வச்சுதான் ஐடென்டிஃபை பண்றோம். இப்ப நம்ம பிடிச்சி இப்ப கிள்ளனா நமக்கு வலிக்குது. அது நம்ம ஐடென்டிஃபை பண்றது நமக்கு சென்சார். அதே மாதிரி ஒரு மிஷினுக்கு நம்ம ஐடென்டிஃபை பண்ணா டேட்டா வேணும். டேட்டா அப்படின்னா என்னன்னா வேற ஒண்ணும் இல்ல. டேட்டான்றது நமக்கு என்னன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லைன்னா டெக்ஸ்ட், இமேஜஸ், வீடியோ அதெல்லாம் கொடுக்கறது தான் டேட்டா. இப்போ இந்த டேட்டா இல்லைன்னா பேட்டர்ன்ஸை வச்சு ஒரு மிஷினுக்கு நம்ம அனலைஸ் பண்ண சொல்லி நம்ம அதை பத்தி நட அப்படின்னு சொல்றதுதான். ஓகே, இப்போ நம்ம இந்த மெஷின் லேர்னிங்னு ஒரு சின்டாக்ஸ் மாதிரி இருக்கு. என்னன்னா டேட்டா, எம்எல் சாஃப்ட்வேர், அதுல ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் டேட்டாவில இருந்து நம்ம டேட்டாவை கலெக்ட் பண்ணி எம்எல் சாஃப்ட்வேருக்கு கொடுப்போம். அதுல இருந்து நமக்கு என்னன்னா ப்ராசஸ் ஆகி ப்ராசஸர்ல நமக்கு அவுட்புட் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்க என்ன கொடுத்துருக்கோம்னா ஃபேஸ் ரெகக்னிஷன் கொடுத்துருக்கோம். இப்ப ஃபேஸ் ரெகக்னிஷன் கொடுத்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் நீங்க பேட்டர்ன் தான் என்ன கொடுக்கணும்னா கேமரா ஆன் பண்ணி உங்க ஃபேஸை நீங்க இப்படி 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 ஆட்டி காமிச்சீங்கன்னா உங்களோட ஃபேஸ்ல இருக்கிறது எல்லாமே பேட்டர்னா நமக்கு என்னன்னா மேட்ச் ஆகும். பேட்டர்னா மேட்ச் ஆக்கிட்டு அடுத்து நம்ம அதை ப்ராசஸ் பண்ணி பேட்டர்னா டேட்டாவை நம்ம ஃபீட் பண்ணிட்டோம்னா அது எம்எல் சாஃப்ட்வேருக்கு போகும். எம்எல் சாஃப்ட்வேருக்கு போயிட்டு ஒன்ஸ் நீங்க கேமரா ஆன் பண்ணும்போது நீங்களா இல்லையா அப்படின்ற செக் பண்றதுக்கு டேட்டா நம்ம இப்ப இன்சர்ட் பண்ணோம்னா இன்புட் கொடுக்குறோம். நம்ம இப்பதான் கேமரா போன் ஆன் பண்ணி கேமராவை காமிக்கும், அது இன்புட். அடுத்து அது எம்எல் சாஃப்ட்வேருக்கு போய் அந்த பேட்டர்னை செக் பண்ணும். பேட்டர்னை செக் பண்ணிட்டு நமக்கு அவுட்புட் கொடுக்கும். நீங்களா இருந்தா போன் அன்லாக் ஆயிரும். இதே நீங்க இல்லைன்னா போன் லாக்ல இருக்கும், மிஸ் மேட்ச் அப்படின்ற மாதிரி காமிக்கும். இது மெஷின் லேர்னிங்க்கு ஒரு பெஸ்ட். நம்ம இந்த வீடியோல மெஷின் லேர்னிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். என்னன்னா ஒரு செட் ஆஃப் டேட்டாவை இல்லைன்னா பேட்டர்ன் அதை நம்ம ஒரு மிஷினுக்கு ப்ராசஸ் பண்ணி வச்சுட்டு அதுபடி எனக்கு ப்ராசஸ் ஆகு அப்படின்னு சொல்றதுதான் நமக்கு என்னன்னா மெஷின் லேர்னிங். அடுத்து நம்ம வீடியோல டீப் லேர்னிங் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.